ஜூன் மாதம் 24ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். உம் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். திருப்பாடு 139 1 முதல் 5 முடிவுள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, எஸ் ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவொரு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான விபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து பத்திரமாய் ஒரு தகப்பனுக்குரிய அன்போடு தாய்க்குரிய பாசத்தோடு எங்களை பாதுகாத்து கொண்ட உடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி. அப்பா, அதிகாலை எழும்பொழுது எத்தனையோ விதமான கவலைகள், எத்தனையோ விதமான சோர்வுகள், இந்த நாளை குறித்ததான, இந்த நாளை எப்படி கழிப்பது, இந்த நாளின் தேவைகளை எப்படி சந்திப்பது, இந்த நாளுக்குரிய போராட்டங்களை எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி பல்வேறு வகையான எண்ணங்கள், பயங்கள், கவலைகள், கலக்கங்களோடு நாங்கள் இந்த நாளை தொடங்கினோம். அப்பா, இந்த நாளுடைய இறுதி தருணத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது இந்த நாளின் ஒரு நொடி பொழுது கூட உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகவில்லை. உம்முடைய கரம் எங்களை விட்டு விலகவில்லை. அநேக நேரம் நாங்கள் உம்மை மறந்து போயிருக்கிறோம். அநேக நேரம் ஒரு வல்லமையுள்ள கடவுள் எங்கள் சார்பில் இருந்து செயலாற்றுவதை நாங்கள் உணராமல் போயிருக்கிறோம். ஆனால் ஒரு நொடி பொழுது கூட எங்களை மறவாமல் எங்களை உம் நினைவிலே வைத்து எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால், உம்முடைய வலிமை வாய்ந்த புயத்தினால் எங்களை நீ தூக்கி சுமந்ததற்காக நன்றி அப்பா. இஸ்ராயல் மக்களோடு உடன் பயணித்த தெய்வம் அப்பா, இரவிலும் பகலிலும் அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் உம்முடைய ஜனங்களோடு இருந்து முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளோடு உடன் பயணித்த தெய்வம் நீர். அப்படியாகவே இன்று நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு கூட பயணிக்கிறீர். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் வல்லமையாய் செயல்படுவதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நாங்களும் அன்பை சுவைத்தாலும் சுவைக்காவிட்டாலும் அப்பா, நீர் எங்களோடு கூட தான் இருக்கின்றீர். உம்முடைய கரம் தான் எங்கள் நடத்துகிறது. உம்முடைய பார்வை எங்கள் மீது இருப்பதால் தான் நாங்கள் நிம்மதியாய் நின்று கொண்டிருக்கிறோம், நிலை கொள்ளையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. மனிதர்கள் எங்களை மறந்தாலும், காலங்கள் மாறினாலும், கோலங்கள் மாறினாலும் அப்பா, உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் நினைப்பது போல நடக்காவிட்டாலும், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்திருக்கிற மனிதர்கள், கைகோர்த்த உறவுகள் அப்பா, நான் உடன் இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த உறவுகள், நண்பர்கள் எங்களை விட்டு விலகினாலும், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை விட்டு கொடுக்காதவர், யார் எங்களை விட்டு கொடுத்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அப்பா எங்களை வெறுத்து தள்ளாதவர், எங்களை ஒதுக்காதவர் நீர் மாத்திரம் ஐயா. நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்கிறவர். எங்கள் கடந்த கால வாழ்க்கையோடு, எங்கள் நிகழ்கால வாழ்க்கையோடு, எங்கள் எதிர்கால வாழ்க்கையோடு, எங்கள் ஆனந்தங்களோடு, எங்கள் துன்பங்களோடு, எங்கள் துயரங்களோடு, எங்களுடைய நெருக்கடிகளோடு, எங்கள் இடர்பாடுகளோடு, எங்கள் இன்னல்களோடு, எங்களுடைய ஏமாற்றங்களோடு, எங்களுடைய தோல்விகளோடு, எங்கள் பயங்களோடு, எங்கள் கவலைகளோடு, கலக்கங்களோடு, எங்கள் வியாதிகளோடு, எங்கள் நிந்த அவமானங்களோடு அப்பா நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாவம் உம்முடைய அன்புக்கு தடை அல்ல அப்பா. நாங்கள் உண்மை மறுதளிப்பது உம்முடைய அன்புக்கு தடை அல்ல. நாங்கள் உமக்கு துரோகம் இழைப்பது உம்முடைய அன்புக்கு தடை இல்லை அப்பா. உம்முடைய அன்பு எல்லையற்றது ஆண்டவரே. அப்பா, காலங்கள் மாறினாலும், இதோ மனிதர்கள் மாறினாலும் மாறாத உம்முடைய அன்பு ஒவ்வொரு நாளும் எங்கள் நடத்தி கொண்டிருப்பதை நினைத்து இருதயத்தின் ஆழத்திருந்த தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானதுதர்கள், புனிதர்கள், காவல் சம்மனசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் கூட இணைந்து நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து எங்களை தேற்றுகிறீர். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். எங்கள் தாய் திருச்சபையின் வழியாக ஒவ்வொரு நாளும் புனிதர்களை எங்களுக்கு முன்மாதிரியாக கொடுத்து நீர் நியமித்திருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்தை நாங்கள் எப்படி ஓடி முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தருகின்றீர். இன்றைய நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆமாண்டவரே, ஏதோ
உமக்காக உம்முடைய வருகைக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தின புனித திருமுழுக்கு யோவானுக்காக நன்றி சொல்லி நாங்கள் மே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பேரன்பு இரக்கமாக வெளிப்படுகிறது என்பார் புனித பெர்னார்டின். இவ்வார்த்தைகளை முற்றிலும் உண்மை என்பதை செக்கரியாவும் எலிசபெத்தம்மாளும் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதோ நாங்கள் அந்த உண்மை அறிந்து கொள்கிறோம். உம்முடைய பேரன்பை இரக்கமாக இதோ இந்த தம்பதியாருக்கு அப்பா, குழந்தைகள் இல்லாமல் பல ஆண்டுகளாக ஜெபித்து காத்திருந்த செக்கரியா எலிசபெத்தாமலுக்கு இதோ நீர் பதில் கொடுத்து இதோ திருமுழுக்கு யோவானை மகனாக கொடுத்து உம்முடைய வருகைக்காக இந்த மக்களை இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படி ஒரு வல்லமையுள்ள இறைவாக்கினராக இதோ நீர் இந்த உலகத்திற்கு கொடுத்த இந்த புனிதருக்காக நன்றி அப்பா. இது இந்த செக்கரியாவும் எலிசபெத்தம்மாளும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை. தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்பதற்காக இதோ இருவரும் இடம் தொடர்ந்து மன்றாடி வந்தார்கள். இதோ அவருடைய மன்றாட்டை புறக்கணியாமல் இவர்களுக்கு முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை தருகின்றீர். இப்படியாய் நீர் எவ்வளவு பேரிரக்கம் உள்ளவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். திருமுழுக்கு யோவான் தான் தன்னுடைய பெற்றோருக்கு அவர்களது முதிர்ந்த வயதில் பிறந்தவர் என்பதை நன்கு அறிந்திருப்பார். அதனால் தான் உம்முடைய பேரிரக்கத்தை உணர்ந்தவராய் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் உம்மை மாட்சிப்படுத்துகிறார். வாழ்க்கை கொடுத்த உம்மை வாழ்நாள் முழுவதும் அன்பு செய்கிறார். உம்முடைய வருகைக்காக இந்த உலக மக்களை ஆயத்தப்படுத்தி உம்மை முன்னிலைப்படுத்தி இது அந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அப்பா, திருமுழுக்கு யோவானை மட்டுமல்ல எங்களையும் கூட இதோ உம்முடைய பணியை செய்ய உமக்காக வழியை ஆயத்தப்படுத்த எங்கள் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். இதுதான் நாங்கள் முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அப்பா, பிரிந்து போன மக்களை நாங்கள் உம்மிடம் கொண்டு சேர்க்க உம்முடைய கருவியாக உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மீது பொழிந்து அப்பா, எங்கள் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாக எங்களை உடைய தாசனாக எங்களை உமது ஊழியர்களாக எங்கள் உள்ளுறுப்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே அப்பா எங்களை நீர் தெரிந்தெடுத்து கொண்டீர். உம்முடைய ஊழியனாக எங்களை உருவாக்கினீர். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ராயலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானை எப்படி தெரிந்தெடுத்தீரோ அப்படியாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக இதோ நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உலகம் முழுவதும் உடைய மீட்பை அடைவதற்கு எங்களை ஒரு பிணைய தரையினத்தாருக்கு ஒளியாக நீர் ஏற்படுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் போய் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. பிற இனத்தாருக்கு ஒளியாக எங்களை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். அநேகருடைய காயப்பட்ட இருதயங்களுக்கு கட்டுப்போடும்படி ஒடுக்கப்பட்டிருக்கிற சமுதாயத்தின் ஓரத்தில் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய இரக்கத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தும்படிக்கு எங்களையும் கூட ஒரு வல்லமையுள்ள கருவியாக உம்முடைய அன்பின் சாட்சிகளாக உம்முடைய இரக்கத்தின் சாட்சிகளாக வாழ அப்பா, உடைய திருமுழுக்கு யோவான் மீது இருந்த அதே அபிஷேகத்தை அதே அழைப்பை அதே தரிசனத்தை இன்று நீர் எங்கள் மீது நீர் வைத்திருக்கிறீர். அப்படியாய் நாங்களும் உம்முடைய வல்லமையுள்ள பரிந்துரையாளர்களாக உம்முடைய வல்லமையுள்ள ஊழியர்களாக அப்பா இதோ மக்களை உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த இருதயங்களை ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் உமக்காக நாங்கள் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்த எங்களையும் கூட நீர் அழைக்கின்றீர். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா. உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக. திருமுழுக்கு யோவான் மீது இருந்த அபிஷேகம் அப்பா உமக்காக தைரியத்தோடு போராட்டங்களை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அபிஷேகம். தவறுகளை சுட்டி காட்டி உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக சமத்துவத்திற்காக சகோதரத்திற்காக இறையாட்சியின் மதிப்பீடுகளை கட்டி எழுப்புவதற்காக அப்பா திருமுழுக்கு யோவானை போல சாட்சியாய் வாழக்கூடிய எங்களுக்கு மரணமே வந்தாலும் எங்கள் தலை துண்டிக்கப்பட நேர்ந்தாலும் உமக்காக சாட்சியாய் வாழ நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட இறையாட்சியின் மதிப்பீடுகளை மண்ணில் விதைக்க விதைகளாய் நாங்கள் வித்துக்களாய் இந்த உலகத்தில் அப்பா வீசப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு விதை மடிந்தால்தான் அந்த விதை மடிந்தால்தான் வாழ்வு கொடுக்க முடியும். மரமாகி கனியாகி அப்பா அநேகருக்கு வாழ்வு கொடுக்க முடியும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழி அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் அது கனி கொடுக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் கோதுமை மணியாகிய நீர் மண்ணில் மடிந்ததனால் நாங்கள் வாழ்வை பெற்று கொண்டது போல திருமுழுக்கு யோவான் உமக்காக மடிந்து விதையாகியவர் மடிந்து
உமக்கு சாட்சியாய் வாழ்ந்ததினால் உமக்கான வழியை அவர் ஆயத்தப்படுத்தினது போல நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மக்கி மடிந்து உமக்காக உம்மில் மடிந்து உம்மோடு மடிந்து உம்மிலே உமக்காய் உயிர்த்தெழுந்து உம்முடைய வல்லமையிலும் பங்கு பெற எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள், இருதயத்தில் இருக்கிற அசதிகள், இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத பயங்கள், கலக்கங்கள், வீணாக அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற சில காரியங்கள் அப்பா, எதை குறித்து அவர்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறதோ, எதை குறித்து அவருடைய இருதயங்கள் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறதோ, ஒவ்வொருவருடைய இருதயத்தை நன்றாய் ஆய்ந்து அறிந்திருக்கிறபடியினால் உடைய தெய்வீக சமாதானம், தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பும்படிக்க தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. சமாதானத்தை குலைக்கிற, இருதயத்தினுடைய மனமகிழ்ச்சியை குலைக்கிற, குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளையும் வேரோடு பிடுங்கி இருந்து நித்திய நரகத்துக்கு தள்ளி தெய்வீக சமாதானத்தினால, உலகம் தர முடியாத அன்புனால இருதயங்களை நிரப்புவீராக. மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலை இடத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் சமுதாயத்திலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில, அன்பு செய்யப்பட முடியாத நிலையில ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் துன்பங்களின் ஊடாக கடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், எப்பக்கும் நொறுக்கப்படுகிற சூழ்நிலையில் இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரையும் இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால் முத்திரையிடுகிறோம். உடைய பாதுகாப்பு, உடைய உடனிருக்கும் பிரசன்னம், இலைப்பாது தரும் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பலப்படுத்துவதாக, திடப்படுத்துவதாக, வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் திறக்கப்படுவதாக. அப்பா, பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே இந்த ஜப வேலையில் சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்வார்களாக. மரண வேலையில உடனிருந்து தகுந்த மனநிலையோடு மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் வல்லமையும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தருவீராக. திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் மன உறுதியோடு உண்மை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கும் நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா. இரவு வேளையில் அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் அப்பா, அவனுடைய தூய் இறக்கத்துக்குள்ள நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருந்தும் இயல்பின் செயல்பாடுகளும் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்துக் கொள்வீராக. பாவம் எங்களை அணுகாதபடிக்கு பாம்பை கண்டு விலகுவதைப் போல பாவத்தை கண்டு விலகி பரிசுத்தத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நான் உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை அப்பா, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.